அக்கா இப்போ உங்க வீட்ல கூட நம்ம நேரடியா பார்த்திருந்தோம். நேரடியா நீங்க அந்த பைப் குழாயை திறந்து விட்டாவே அது ரோஸ் கலர்ல தான் தண்ணி ஊத்துது. இது எத்தனை நாளா இருக்குது? அரசு அதிகாரிகள் வராங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுக்கறாங்களா? என்னதான் சொல்றாங்கக்கா? வந்தாங்க. நாங்கள் சாயத்தண்ணி கலந்து வருதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இதே போன வருஷமும் இப்படி தான் வந்தது. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். சேர்மன் சார்கிட்ட சொன்னோம். அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. முந்தா நேரத்து சேர்மன் சார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளோ தூரம் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வினோத் சார்கிட்டே சொன்னோம். எல்லாமே விவோலேருந்து எல்லாமே பார்த்தாங்க. இது வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி வருது. மழை வந்தால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. இப்போ மாசமாக இருக்கிற பொண்ணுங்க, குழந்தைங்க எல்லாருமே இப்போ வாந்தி பேதியில் தான் இப்போ உண்டாகிட்டு இருக்குது. இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி கொடுங்க. ஏன்னா இது இப்படியே வந்ததுன்னா இன்னும் மேலும் மேலும் எல்லாருக்குமே உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். இதுக்கு எங்களுக்கு தீர்வு வேணும். அதுதான் நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் ஸ்டெப் எடுத்து இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்துறீங்க, அந்த ரோஸ் கலர் வர தண்ணீரை பயன்படுத்துறீங்க. இதனால குளிக்கிறதுனால என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுது? இதனால் உடம்பெல்லாம் அரிப்பு ஏற்படுது. வெள்ளை வெள்ளையாக தேம்பல் வர ஆரம்பிக்குது, புண்ணாகுது. இது ரொம்ப கெமிக்கல். வாய் கொப்பளிச்சா எல்லாம் புண்ணாகி போயிடுது. இதுலேருந்து இதெல்லாமே எரிச்சல், புண்ணு எல்லாமே புண்ணாகிக்கிச்சு. இதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். இது மேலும் மேலும் நாங்கள் யூஸ் பண்ண அது ரொம்ப சிரமம் தான் வருது. இந்த சாயாலைகளுடைய கழிவுநீர்கள் தொடர்ச்சியாக ஆற்றில் கலக்கப்படுது. அதனால் ஆற்றில் கலப்பதனால இங்கே இருக்க மக்களுக்கு புற்றுநோய், தோல் நோய் மற்றும் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இதில் எலும்பு தேய்மானம் முதற்கொண்டு இருக்குது. இங்கே இருக்க இந்த விஷயத்தையெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்ச்சியாக வர்றவங்க அல்லது இங்கே இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தொழில் கெட்டு போயிடும். தொழில் கெட்டு போயிடும்னு சொல்லும்போது எதுக்கு இந்த தொழில் ஏங்க நீரையும் மண்ணையும் நாசமாக்கக்கூடிய இந்த சாயாலைகள் மக்களை தொடர்ந்து அதாவது மூடர்கள் அதாவது ஊனமுற்றவர்கள் ஆக்கக்கூடிய இந்த சாயாலைகள் நமக்கு தேவையா? அது அப்படி ஒன்றும் இங்கே அந்த ஆலைகள்னால தொழில் கெட்டு போகுதுங்க. விவசாயம் செஞ்சுட்டு போகலாம். விவசாயத்தில் வருமானங்கள் குறைவாக இருக்குது. இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் சிக்கல் இல்லை. மனிதனுக்கு தொடர்ந்து தன்னுடைய மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய இந்த சாயாலைகள் நமக்கு தேவையா? இந்த சாயாலைகள் இப்போ தொழில் கெட்டு போயிருந்தா ஏங்க எல்லா தொழில் தாங்க இருக்குது. கஞ்சாவும் விற்கிறான், சாராயமும் விற்கிறான். அதுவும் தொழில் தான். அதையும் விட்டுட்டு போகலாம் அந்த அரசு. அதுக்கு மட்டும் தடை பண்ணுது. நாங்கள் கேட்குறது என்னென்னா, நீங்கள் தொழில் கெட்டு போயிருந்தால் என்ன தொழில் வேணால் செய்யலாமா? அப்போ சாராயம், கஞ்சா எல்லாம் பண்ணிட்டு போகலாம். அதையும் தடுக்குது. அது சமூகத்துக்கு விரோதமான செயல் என்று நீங்கள் சாராயத்தையும் கஞ்சாவையும் பார்க்குறத விட இது சாராயம் கஞ்சாவும் அங்கே இருக்கிற பயன்படுத்தக்கூடிய தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாயாலைகளுடைய வெளியேற்றப்படக்கூடிய நேரடியான கழிவுநீர் இங்கே இருக்க பொதுமக்களை, குழந்தைகள் முதற்கொண்டு என்ன செய்யுது? நோய்க்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.